ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா முடவங்குளத்தில் தாங்க இந்த மெயின் பஸ் ரோடு வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை உங்களுக்கு இதிலிருந்து ரொம்ப பக்கமாக, அதாவது ஒரு 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த ரோடு டச் ஆயிரும். இந்த மிட்டதாரகுளம் ஏரியா வள்ளியூர் போகணுன்னா உங்களுக்கு 22 கிலோமீட்டர் ஆகும். இதுவே கன்னியாகுமரி மாவட்ட எல்கையான காவல் கிணறு பக்கம் இருக்கக்கூடிய ராதாபுரத்துக்கு 13 கிலோமீட்டர் வருதுங்க. மொத்தம் இதில் 10 ஏக்கர் இருக்குது. மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ரோடு முகப்பு மட்டுமே உங்களுக்கு ஒரு 500 அடி ரோடு முகப்பு வந்துடும். தரிசு நிலம் தான், எம்டி லேண்ட் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் ரூம், முன்னால் ஷெட்டு போட்டிருக்காங்க. அதாவது கருங்கல்னால் இந்த கல் நாட்டி முன்னால் அந்த மாட்கொட்டகை ஏதோ போட்டிருக்காங்க. அந்த கொட்டகை டேமேஜ் ஆகிட்டு அந்த அந்த கல்லுகள் எல்லாம் ஒரு 10 அடி ஹைட்டில் உள்ள கருங்கல்லாம் அப்படியே நிற்கிது. அந்த டைம் உங்களுக்கு புல்லெல்லாம் போட்டிருக்காங்க, மாட்டு தீவனங்கள். ஸோ அந்த மாட்டு தீவனம் தான் நீங்கள் என்ன பார்க்குறது, புல்லாக நிற்கிறது. ஷெட்டு நான் டேமேஜ் ஆகி இதெல்லாம் போயிட்டு அந்த ரூமை நீங்கள் மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ரூம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சின்னதாக ஒரு தொட்டி கட்டிடுங்க, தண்ணீர் தொட்டி. சிம்பிளாட்டு அந்த சொட்டு நீர் ரொம்ப கம்ப்ளீட்டாக போடலை, கொஞ்சமாக அந்த சொட்டு நீர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமை நீங்கள் கொஞ்சம் இது மெயின்டைன் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில தென்னை மரங்கள், ஒரு சில முருங்கை மரங்கள், கொய்யா மரம், பனை மரங்கள், கருவேப்பிலை மரம், இந்த மாதிரி ஒரு சில மரங்கள் நிறைய இல்லைங்க. தென்னை மரம் சொன்னால் ஒரு 3-4 தென்னை மரம் நிற்கும். இந்த புல் தான் முன்னால் இந்த மாட்டுக்கு இது பண்ணை வச்சுருந்தாங்கல்ல, அதனால புல் போட்டிருக்காங்க. அது அந்த தண்ணிக்கு அப்படியே உங்களுக்கு வளர்ந்து நிற்கிது. பஸ் ரோடு முகப்பு 500 அடிக்கு மேல் இருக்குது. ஆனால் 10 ஏக்கரையும் அவங்க பிரித்து தர மாட்டாங்க, மொத்தமாக தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான். நம்ம லேண்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. அங்கே மாட்டு பண்ணெல்லாம் வச்சு நல்லா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. நியர் ஆப்போசிட்டில் வீடு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது. அந்த நமக்கு அடுத்து இருக்க வீடை பார்த்திங்கன்னா அவங்க அங்கேயே மாட்டு பண்ணையெல்லாம் வச்சு அந்த மாதிரி அவங்க அதை டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பக்கத்தில் இதில் குடியிருக்க முடியுமானா குடியிருக்கலாம். ஏக்கருக்கு 15 லட்சம், சென்டோட விலை 15,000 ரூபா கேட்காங்க. விலை நெகோஷியபிள் அமௌண்ட் தான். நம்ம விலையை நம்ம பேசிக்கலாம். விலை உங்களுக்கு மெயின் ரோடு ஒன்று, ரெண்டாவது ஸ்டேட் ஹைவேவுடைய பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப குறையாது. ஆனாலும் ஓரளவுக்கு விலை குறையும். கொஞ்சம் ஒரு 1-1.5 ஏக்கரில் மிளகாய் செடியை வச்சு விட்ருக்காங்க. அந்த க்ளீன் பண்ணி போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாத்தி பிடிச்சி மிளகாய் வச்சு விட்ருக்காங்க. 4 பக்கம் வேலி, ரூமு எல்லாமே நல்ல செட்டப் வச்சுருக்காங்க. இபி சர்வீஸு, கிணறு எல்லாமே இருக்குது. ஆனால் ராதாபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்கைக்கு போகிறதுக்கு 13 கிலோமீட்டர் ஆகும். உங்களுக்கு வள்ளியூர்லேருந்து இந்த இடத்துக்கு வர 22 கிலோமீட்டர் ஆகுங்க. ஸோ இதில் ஃபார்ம் வச்சு உங்களுக்கு அதுக்குள்ளே செட்டப்பாக இருக்குனால ஃபார்ம் வைக்கலாம். ஃபார்ம் வச்சு நீங்கள் அங்கேயே குடியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நிலத்தோட மண் தன்மையை பார்த்துருங்க. அந்த இடத்துல தான் கொஞ்சம் மிளகாய் செடிகள் வச்சு விட்ருக்காங்க. ஸோ இந்த இடம் உங்களுக்கு தேவையானால் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கால் பண்ணுங்கள். அமௌண்ட் நெகோஷியபிள் அமௌண்ட் தான், பேசிக்கலாம். ஓகே.